6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேலே அவங்கள நாங்கள் ஊக்கப்படுத்தலை, நாங்கள் 10 சீட்டுக்கு மேலே எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம். தோழர்களே, மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, மைய பொருளாக இருக்கிறது, முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் இன் தி பாலிடிக்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான்.